வணக்கம். லவ் வித் லா சேனலுக்கு அனைவரையும் வரவேற்கிறேன். இனிமே லவ் வித் லா மட்டும் இல்ல. இன்னிலிருந்து ஒரு சின்ன சேஞ்ச் இருக்கு. சட்டம் சம்பந்தமான வீடியோஸ் மட்டும் இல்லாம, இன்னும் எஜுகேஷன் ரிலேட்டடாவும் நெறைய நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள் பத்தியும் நான் இனிமே வீடியோல சொல்லலான்னு இருக்கேன். லா ரிலேட்டட் வீடியோஸ் நீங்க பார்க்கணும்னா என்னோட சேனல்ல லவ் வித் லான்னு ஒரு பிளேலிஸ்ட் கிரியேட் பண்ணியிருக்கேன். இனிமே லா ரிலேட்டட் வீடியோஸ் பார்க்கணும்னா அந்த பிளேலிஸ்ட்ல போய் ஓப்பன் பண்ணி பாருங்க. இதில் ஃபஸ்ட்டு நான் சைக்காலஜி பற்றி சில வீடியோஸ் பண்ணலான்னு இருக்கேன். உளவியல் ரீதியாக உங்களுக்கு இருக்க ப்ராப்ளம்ஸ் அண்ட் அதுக்கான சொல்யூஷன்ஸ் இது எல்லாமே இந்த யோர் சைக்காலஜியில் நீங்கள் பார்க்கலாம். டிப்ரெஷன் ஆஃப்டர் சுஷாந்த் சிங் ராஜ்புத் அ வெரி டேலண்டட் பாலிவுட் ஆக்டர். இவரோட சூசைட்க்கு அப்புறமா ரீசெண்டாக சோஷியல் மீடியாவில் டிப்ரெஷன் பற்றி பேசாத ஆளே இல்லை. டிப்ரெஷன் இது பொதுவாகவே எல்லாரும் இன்றைக்கி ஃபேஸ் பண்ணிகிட்டு இருக்க ஒரு ப்ராப்ளம் தான். இந்த டிப்ரெஷனை எப்படி ஹேண்டில் பண்ணுறது, இதை ஹேண்டில் பண்ண கற்றுக்கிட்டாலே ஈஸியாக இந்த ப்ராப்ளம்லேருந்து நம்மளால் வெளில வர முடியும். ஸோ இன்றைக்கி அதை தான் பார்க்க போகிறோம். ஹவு டு ஓவர் கம் டிப்ரெஷன். ஃபர்ஸ்ட் சிம்டம் ஸ்லீப்பிங் ப்ராப்ளம்ஸ், எய்தர் டூ ஹை ஆர் டூ லோ. இது நம்ம எல்லாருக்கும் இருக்கிற காமனான பிரச்சனை தான். தூக்கம் ஒன்று ரொம்ப நேரம் தூங்குவோம், இல்லைனா ரொம்ப நேரம் தூங்காமல் இருப்போம். செகண்ட் ஒன் நாட் ப்ராப்பர் ஃபுட், எய்தர் டூ ஹை ஆர் டூ லோ. ஸ்ட்ரெஸ் ஆகிட்டா ஒழுங்காக சாப்பிடாமல் இருக்கிறது, இல்லைனா ரொம்ப அதிகமாக சாப்பிட்றது. தேர்ட் ஒன் லோ திங்கிங் அபவுட் யோர் செல்ஃப். வரியிங் இஸ் அ வேஸ்ட் ஆஃப் டைம். லைஃப்பில் குட் அண்ட் பேட் திங்ஸ் நடந்துகிட்டே தான் இருக்கும். பட் அதுக்காக அதையே நினச்சி டைம் வேஸ்ட் பண்ணிகிட்டே இருக்கக்கூடாது. அது உங்களே நீங்கள் தாழ்வாக திங்க் பண்ணுறது. இட்ஸ் ரியலி வர்ஸ் ஃபீலிங் அண்ட் கம்பேரிங் யோர் செல்ஃப் வித் அதர்ஸ். உங்களை இன்னொரு பர்சனோட கம்பேர் பண்ணி நீங்கள் உங்களை லோவாக திங்க் பண்ணிக்கிறது. ஃபோர்த் ஒன் நோ செல்ஃப் கேர். உங்களுக்குன்னு ஒரு செல்ஃப் கேர் இருக்குது. உங்கள் ஹெல்த் அண்ட் க்ரூமிங் உங்களை எவ்வளோ அழகாக ப்ரெசன்ஸாக வச்சுக்கிறீங்கன்னு. பட் கண்டிப்பாக அதில் ஒரு லோ எனர்ஜி இருக்கும். ஃபிஃப்த் ஒன் வர்ஸ்ட் பர்ஃபார்மன்ஸ். கான்சன்ட்ரேஷன் இல்லாமல் நீங்கள் செய்கிற எந்த விஷயத்துலையும் சரியாக பர்ஃபார்ம் பண்ண முடியாமல் போகிறது. சிக்ஸ்த் ஒன் லோன்லினஸ், நாட் இன்ட்ரெஸ்ட் இன் என்ஜாய் வித் அதர்ஸ். எல்லாருக்கும் தனிமை பிடிக்கும் தான், பட் தனிமையாகவே இருக்கிறது ரொம்ப தப்பு. ஒரு ப்ராப்ளம் வந்தால் அதுக்கான சொல்யூஷனை தேடாமல் யாருக்கிட்டையாவது பேசினா ஒரு சொல்யூஷன் கிடைக்கலான்னு கூட திங்கிங் இல்லாமல் உடனே யாருமே இல்லைன்னு நினச்சி நீங்கள் உங்களையே தனிமைப்படுத்திக்கிறது. அதுதான் இங்கே ப்ராப்ளம். அடுத்தது சிக்ஸ்த் ஒன் ஆன்சைட்டி, ஃபீலிங் வரி ஆர் ஹேவிங் அ நர்வஸ்னஸ். ஒரு சாதாரணமான விஷயமா இருந்தால் கூட ரொம்ப பதட்டமாக அதை கையாளுறது. லாஸ்ட் ஒன் சூசைட் தாட்ஸ், வெரி இம்பார்ட்டண்ட். டிப்ரெஷனில் இருக்க எல்லாருமே சூசைட் பண்ணிப்பாங்கன்னு இல்லை. ப்ளீஸ் அதை ஞாபகமாக வச்சுக்கோங்க. அவ்வளோ தூரம்லாம் நீங்கள் போகிறதுக்கு முன்னாடியே நீங்கள் டிப்ரெஷனை ஈஸியாக க்யூர் பண்ண முடியும். மெடிசன் எடுக்கிற ஸ்டேஜுக்கு நீங்கள் உங்களை கொண்டு போகாதீங்க. அதுக்கு முன்னாடி சில சின்ன சின்ன ஸ்டெப்ஸில் நீங்கள் உங்களை டிப்ரெஷன்லேருந்து வெளியில் கொண்டு வரதுக்கான முயற்சியில் ஈடுபடுங்க. டிப்ரெஷன் நான் சொல்கிற இந்த 7 ஸ்டெப்ஸை ரெகுலராக ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக டிப்ரெஷனை நம்மளால் ஈஸியாக ஹேண்டில் பண்ண முடியும் அண்ட் அதிலிருந்து ஓவர் கம் பண்ணி வரவும் முடியும். ஃபர்ஸ்ட் ஒன் ஃபோக்கஸ் ஆன் கோல்ஸ். கீப் யோர் செல்ஃப் ஆல்வேஸ் பிஸி. திங்க் யூ ஆர் இன் ப்ரெசன்ட் சுச்சுவேஷன் அண்ட் லிவ் யோர் லைஃப் ஹாப்பிலி. ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்காதீங்க. ஸ்ட்ரெஸ்ஸுன்னு ஒன்று இல்லவே இல்லை. நீங்களாக நினச்சிக்கிட்டால் மட்டும்தான் அது உங்களுக்கு ஸ்ட்ரெஸ்ஸாக தெரியும். அது நீங்கள் தான் உங்கள் தலையில் தூக்கி சுமக்கிறீங்க. அந்த ஸ்ட்ரெஸ்ஸை தூக்கி போட்டுட்டு உங்களோட கோல்ஸில் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்ச விஷயம் என்னவோ, உங்களுக்கு எதில் ரொம்ப ஆர்வம் அதிகமாக இருக்குது, எதில் இன்ட்ரெஸ்ட் ரொம்ப அதிகமாக இருக்கோ அதை பற்றி நீங்கள் திங்க் பண்ணுங்கள். அந்த விஷயங்களில் கவனம் செலுத்துங்க. அதில் டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள் நிறையா. அது எந்த விஷயமா இருந்தாலும் அதில் 100% உங்களோட எஃபர்ட் போடுங்க. நீங்கள் செய்கிற ஒரு விஷயமா இருக்கணும், அது அடுத்தவங்களுக்காக நீங்கள் செய்யாதீங்க. உங்களோட இன்ட்ரெஸ்ட்டில் நீங்களாக செய்கிற ஒரு விஷயமா நீங்கள் அதை செய்யுங்க. நீங்கள் செய்கிற விஷயங்களில் ஏதாவது ஒரு ஃபெயிலியரோ இல்லை ஒரு சின்ன மிஸ்டேக்கோ ஆகிடுச்சு அப்படின்னா உடனே அதுக்காக வருந்தாதீங்க. எனக்கு எதுவுமே செட் ஆகலை, நான் நினச்சாலே எல்லாமே தப்பாக நடக்குது, எனக்கு லக் இல்லை, இப்படியெல்லாம் நெகட்டிவாக திங்க் பண்ணாதீங்க. அப்படி யோசிக்காதீங்க. அந்த விஷயத்துலேருந்து நீங்கள் என்ன லேர்ன் பண்ணீங்க, நீங்கள் என்ன கற்றுக்கிட்டீங்கன்னு பாருங்கள். இந்த விஷயம் நான் இவ்வளோ ஹாரிபிளாக பர்ஃபார்ம் பண்ணியிருக்கேன் அப்படின்னு நினைக்காம வாட் யூ லேர்ன் ஃப்ரம் தட் திங், அதுலேருந்து நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்க, என்ன எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ நெக்ஸ்ட் டைம் அதே விஷயத்தை நம்ம செய்கிறோம், இல்லை எனக்கு அதில் இன்ட்ரெஸ்ட் அதிகமாக இருக்குது, நான் இன்னும் கற்றுக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா ஃபஸ்ட் டைம் நடந்த மிஸ்டேக்கில் இருக்க ஃபெயிலியரை வச்சு செகண்ட் டைம் அதில் பெட்டராக ஃபோக்கஸ் பண்ணுங்கள். எப்போவுமே பாசிட்டிவ் வைப்ஸோடு இருங்க. செகண்ட் ஒன் எக்ஸசைஸ் அண்ட் மெடிகேஷன். ஜஸ்ட் ஒரு 30 minutes இன் டே அதுவே போதும் எக்ஸசைஸ் பண்ண. இதுக்கெல்லாம் எனக்கு டைம் இல்லை அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா டிப்ரெஷன்லேருந்து நீங்கள் ஈஸியாக வெளியில் வர இதுதான் சிம்பிள் மெத்தட். இது செய்கிறதுனால உங்களோட மைண்டை நீங்கள் டைவர்ட் பண்ணுறீங்க, அவ்வளோதான். மூச்சு பயிற்சி இல்லை யோகா இது மாதிரி ஏதாவது ஒன்று டெய்லி நீங்கள் செஞ்சுட்டே இருங்க. உடற்பயிற்சி அப்படிங்கிறது நீங்கள் உங்களோட வெயிட்டை குறைக்கிறதுக்கான ஒரு விஷயமா பார்க்காம உங்களோட லைஃப்பை எப்படி நம்ம ஹெல்த்தாக நம்ம வாழுறோம்.
நம்ம லைஃப்பை ஆரோக்கியமாக வாழ்கிறதுக்கான ஒரு வழியாக பாருங்கள். உங்களோட மைண்டை டைவர்ட் பண்ணி கொஞ்ச நேரம் வேறு ஒரு விஷயங்களை நீங்கள் கவனம் செலுத்துறதா நீங்கள் நினச்சி இந்த எக்ஸசைஸை நீங்கள் பண்ணுங்கள். ஒரு நாளைக்கு 1/2 அன் ஹவராவது எக்ஸசைஸ் பண்ணுங்கள். தேர்ட் ஒன், ப்ராப்பர் ஃபுட் அண்ட் ஸ்லீப். லேட் நைட் தூங்காமல் லைஃப் அண்ட் கெரியர் ஃப்யூச்சர் பற்றி ஏதாச்சும் யோசிச்சுட்டே இருக்கிறது. நாம் யோசிக்கலனா கூட தூங்கும்போது சோஷியல் மீடியாவை ஒரு ரவுண்ட் வராமல் தூங்க மாட்டோம். யாராவது ஒருத்தர் லைஃப் டிப்ரெஷன் பற்றியோ இல்லை கெரியர் பற்றியோ இல்லை அவங்க ஹாப்பியாக இருக்க மாதிரி ஏதாவது ஒரு ஸ்டேட்டஸ் வச்சு நம்மளை தூங்க விடாமல் பண்ணிடுவாங்க. வந்த தூக்கமும் வராமல் போயிடும். லேட் நைட்டில் நீங்கள் ஒரு சோஷியல் மீடியாவில் இருக்கிறதுனால டிப்ரெஷனே இல்லைனா கூட நாமளாக அங்கே டிப்ரெஷனை உருவாக்கிக்கிறோம். ஸோ எப்போவுமே லேட் நைட் சோஷியல் மீடியாவில் முடிஞ்ச அளவுக்கு இருக்காதீங்க. அது யாராலையும் முடியாத ஒரு விஷயம் தான் கண்டிப்பாக. பட் முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணுங்கள். டிப்ரெஷனில் இருக்கீங்க, உங்களால் முடியலன்னா சோஷியல் மீடியாவை அவாய்ட் பண்ணிவிட்டு நல்லா தூங்குங்க. எப்போவுமே ஃபுட் அண்ட் ஸ்லீப் பேலன்ஸாக வச்சுக்க முயற்சி பண்ணுங்கள். நைட் ஃபுல்லாக தூங்காமல் நெக்ஸ்ட் டே ஃபுல்லாக எக்ஸசிவாக தூங்குறது அது கண்டிப்பாக நீங்கள் உங்கள் டிப்ரெஷனை அதிகப்படுத்துறீங்கன்னு தான் அங்கே அர்த்தம். ஸோ எப்போவுமே டோன்ட் திங்க் லேட் நைட். உங்கள் கெரியர் ஃப்யூச்சர் பற்றிலாம் லேட் நைட் யோசிக்காதீங்க. அப்போ தான் யோசிக்க தோணுன்னு சொன்னால் முடிஞ்ச அளவுக்கு அந்த திங்கிங்கை அவாய்ட் பண்ண முயற்சி பண்ணுங்கள். பிகாஸ் லேட் நைட்டில் எந்த ஒரு ப்ராப்ளமும் சால்வ் பண்ண முடியாது. பிரெயின் அப்போ ஹாஃப் ஸ்லீப்பில் இருக்கும். ஸோ ஆக்டிவாக இருக்கிறப்போ நீங்கள் டிசிஷன் எடுத்திங்கன்னா இன்னும் உங்களால் பெட்டராக பெர்ஃபார்ம் பண்ண முடியும். ஸோ பிரெயினுக்கு ரெஸ்ட் கொடுங்க. So always maintain balance in your food and sleep. Fourth one, stop comparing. Don't compare yourself with others because not everyone is same here. நீங்கள் எப்போவுமே பெஸ்ட் தான் உங்கள் லைஃப்பில். அது தேவையில்லாமல் இன்னொருத்தர் லைஃபோட கம்பேர் பண்ணாதீங்க. நீங்கள் கம்பேர் பண்ணுற பர்சனுக்கு உங்களுக்கு எந்த விதத்துலையும் சம்மந்தமே இருக்காது. மேபி அவங்களுக்கு வேறு ஏதாச்சும் பிரச்சனை இருக்கலாம் அவங்க லைஃப்பில். உங்கள் திறமையை, உங்கள் ஹார்ட் ஒர்க் அண்ட் லைஃப் ஸ்டைல் எப்போவுமே கம்பேர் பண்ணி உங்களை நீங்கள் ஜட்ஜ் பண்ணிக்காதீங்க. இனிமேல் யூஆர் ஆல்வேஸ் பெஸ்ட் இன் யோர் ஓன் வே. Fifth one, healthy relationships. Speak to people who lift you up. Healthy relationships-னா எனி பர்சன்ஸ், ஃப்ரெண்ட்ஸ், சிஸ்டர்ஸ், பிரதர்ஸ் யாராக வேணாலும் இருக்கலாம். அண்ட் இவங்க எல்லாருக்கிட்டையும் ஃப்ரீக்வெண்ட்டாக பேசுங்க. இஃப் யூ ஆர் இன் டிப்ரெஷன், எப்போவுமே டிப்ரெஷனில் இருக்கிறவங்களும் சரி இல்லை நார்மலாக ஹாப்பியாக டிப்ரெஷன் இல்லாமல் இருக்கிறவங்களும் சரி, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது சடனாக பேசாமல் இருந்தாலோ இல்லை அவங்களோட நார்மல் பிஹேவியரில் ஏதாவது ஒரு சேஞ்சஸ் தெரிஞ்சாலோ, சேட்டிங்கில் இல்லை நேரில் பார்க்கும்போது ரொம்ப லோன்லியாக அவங்க ஃபீல் பண்ணுறாங்க அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா எப்போவுமே அவங்கள தனியாக விடாதீங்க. எப்போவுமே ஒரு கேஷுவல் டச்சில் இருங்க, பேசிகிட்டே இருங்க. கண்டிப்பாக அவங்க ஏதாவது ப்ராப்ளம் சொன்னால் அதை கேட்டுக்கோங்க. கேட்டு அதுக்கான சொல்யூஷன்ஸ் உங்களால் சொல்ல முடிஞ்சால் நீங்கள் சொல்லுங்கள். குறிப்பாக பாசிட்டிவாக இருக்க பர்சன்ஸ் கிட்ட பேசுங்க. எப்போவுமே உங்களை அந்த ப்ராப்ளம்லேருந்து வெளியில் கொண்டு வர ஒரு பர்சனாக இருந்தால் தாராளமாக அவங்கக்கிட்ட பேசுங்க. உங்களோட ப்ராப்ளம்ஸை ஷேர் பண்ணிக்கோங்க. அண்ட் அதுக்கான சொல்யூஷன்ஸையும் கேளுங்க. கண்டிப்பாக அவங்க சொல்லுவாங்க. அண்ட் ஒருவேளை உங்களை டவுனாக ஃபீல் பண்ண வைக்கிற ஒரு பர்சனாக இருக்கலாம். அப்படி யாராச்சும் இருந்தாங்கன்னா அவங்கக்கிட்ட பேசுகிறத கொஞ்சம் அவாய்ட் பண்ணுங்கள். அண்ட் எப்போவுமே ரொம்ப லோன்லியாக இருக்காதீங்க. லோன்லினஸ் எல்லாருக்குமே பிடிச்ச ஒரு விஷயந்தான். கண்டிப்பாக ஒரு சில நேரங்களில் லோன்லியாக இருக்க தோணும். ஆனால் தொடர்ந்து ஒரு 5 நிமிஷத்துக்கு மேலே நீங்கள் ஒரு விஷயத்தை நினச்சி கவலைப்பட்டுட்டே இருந்தீங்கன்னா, அப்படி உங்களுக்கு ஃபீல் ஆச்சுன்னா அந்த இடத்த விட்டு நீங்கள் வெளியில் வந்துடுங்க. வேறு விஷயங்களில் கவனம் செலுத்துங்க. தனியாகவே இருந்து அதை பற்றி யோசிச்சுக்கிட்டே இருக்காதீங்க, கவலைப்பட்டுட்டே இருக்காதீங்க. அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட நல்லா இன்ட்ராக்ட் பண்ணுங்கள். இதுதான் இதுக்கான ஒரு நல்ல சொல்யூஷனாக இருக்கும் நீங்கள் டிப்ரெஷன்லேருந்து வெளியில் வரத்துக்கு. Sixth one, just take a paper and pen, write your thoughts and fire it. Trust me, this is best solution to overcome from your depression and easy and quick way to get out from the stress. அதுவும் வீட்லேயே சிம்பிளாக செய்ய வேண்டிய ஒரு சின்ன விஷயந்தான். இஃப் எனிதிங் க்ரஷிங் இன் யோர் மைண்ட், உங்களுக்கு மைண்டில் ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்குது, அது உறுத்திட்டே இருக்குது அப்படின்னா, இல்லை உங்களை தூங்க விடாமல் செய்கிற ஏதாவது ஒரு விஷயமா இருக்கலாம், இல்லை உங்களுக்கு இருக்க மன அழுத்தம் என்ன, ரீசன், உங்களோட ஸ்ட்ரெஸ்க்கான காரணம் என்ன, உங்களை அந்த டிப்ரெஷனுக்கு கொண்டு போகிற எந்த விஷயமா இருந்தாலும் சரி, இல்லை நைட்டில் தூங்க முடியல என்னால், எப்போ தூங்கினாலும் ஏதாவது ஒரு நெகட்டிவ் தாட்ஸ் எனக்கு வந்துகிட்டே இருக்குது அப்படின்னு தோணும். அதுவும் இப்போது லாக்டவுனில் இருக்கிறதுனால ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்ணுற நிறைய பேர் இந்த ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. நெகட்டிவ் தாட்ஸ், அதுவும் நைட் ஷிஃப்ட்டில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு கண்டிப்பாக நெகட்டிவ் தாட்ஸ் நிறையா ஏதாவது ஒன்று மைண்டில் வந்துகிட்டே தான் இருக்கும். அந்த டிப்ரெஷனில் இருந்துகிட்டே இருப்பாங்க. அண்ட் அவங்களுக்கும் இது கண்டிப்பாக ஒரு பெஸ்ட்டான சொல்யூஷனாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ ஒன்ஸ் ட்ரை பண்ணி பாருங்கள். நிறைய நெகட்டிவ் தாட்ஸ் எனக்கு வந்துகிட்டே இருக்குது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, ஐ கான்ட் கண்ட்ரோல் திங்கிங் அப்படின்னு நீங்கள் சொன்னால், அந்த விஷயத்த அப்படியே என்ன உங்களோட தாட்ஸோ அதை ஒரு பேப்பரில் எழுதுங்க. டேக் அ பேப்பர் அண்ட் பென், ஜஸ்ட் ரைட் இட் டவுன். அதை எழுதி அப்படியே பாத்ரூம் எடுத்துகிட்டு போங்க. போய் மேட்ச் பாக்ஸ் வச்சு அதை ஃபயர் பண்ணி ஃப்ளஷ் பண்ணிவிட்டு வந்துடுங்க. அந்த எண்ணங்கள், சிந்தனைகள் எல்லாமே அப்படியே எரிச்சிடுங்க. அங்கேயே அந்த மொமெண்ட்டே ஜஸ்ட் ஃபயர் இட் அண்ட் கம் பேக் டு யுவர் ரூம். இப்போ உங்களுக்கு அந்த சிந்தனைகள் எதுவுமே இல்லை, அது எல்லாமே உங்களை விட்டு போயிடுச்சு. ஸோ போய் நல்லா தூங்குங்க. ஹாவ் அ குட் ஸ்லீப் அண்ட் இட்ஸ் அ ஈஸி ஸ்ட்ரெஸ் பஸ்டர். இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு. ட்ரஸ்ட் மீ.
உங்கள ரொம்ப ரிலாக்ஸாக ஃபீல் பண்ண வைக்கும். அந்த டிப்ரெஷன்லேருந்து நீங்கள் வெளியில் வர நல்லாவே ஹெல்ப் பண்ணும் உங்களுக்கு. ஒரு வேளை ஃபயர் பண்ண தோணலன்னா அதை கிழிச்சு தூக்கி போடுங்க டஸ்ட்பினில். எழுதி முடிச்சுட்டு இந்த எண்ணங்கள் என்னை விட்டு போயிடுச்சுன்னு நினச்சி அதை குப்பையில் போடுறேன்னு சொல்லிட்டு போய் அந்த எண்ணங்களை அப்படியே கிழிச்சு அந்த பேப்பரை கசக்கி தூக்கி போட்டுருங்க. அண்ட் தென் கோ பேக் டு யுவர் பெட். நல்லா தூங்குங்க. எழுதி முடிச்சுட்டு ஸ்பெல்லிங்லாம் மிஸ்டேக் ஏதாவது இருக்கா, கரெக்டாக எழுதியிருக்கோமா அப்படின்னு செக் பண்ணாதீங்க. பிகாஸ் இது ஒன்றும் எக்ஸாம் கிடையாது. ஜஸ்ட் யுவர் தாட்ஸ், பேட் தாட்ஸ் அதை தான் ஃபயர் பண்ண போகிறீங்க, இல்லை கிழிச்சு தூக்கி போட போகிறீங்க. ஸோ ஜஸ்ட் ஒன்ஸ் ட்ரை பண்ணி பாருங்கள் அண்ட் எனக்கு சொல்லுங்கள் கமெண்ட் செக்ஷனில் ஹவ் யூ ஃபீலிங் ரிலாக்ஸ்னு. அண்ட் இட் ரியலி ஒர்க்ஸ். ஸோ டூ இட் நவ் இஃப் யூ ஆர் இன் டிப்ரெஷன். Seventh one, love yourself. Your heart is precious. Your heart is your responsible. Just think of it 1 second. Our heart is so small. நம்ம எல்லாருக்கும் தெரியும், நம்ம சின்ன வயசில் படிச்சிருப்போம், நம்ம ஹார்ட் வந்து நம்மளோட ஹேண்ட் சைஸில் தான் இருக்கும். அது எவ்வளோ மென்மையாக வச்சுக்கணுமோ அது அவ்வளோ மென்மையாக நம்ம வச்சுக்கிட்டா அது ரொம்ப சாஃப்டாக இருக்கும். ஸோ எப்போவுமே நீங்கள் தான் பெஸ்ட். நீங்கள் செய்கிற விஷயத்தில் எப்போவுமே உங்களோட டேலண்ட்டை நீங்கள் அப்ரிஷியேட் பண்ணுங்கள். உங்களை நீங்கள் நேசிக்க ஆரம்பிங்க. Please uninstall your stress. Have a stress-free life. Please share your feelings to any person in this world. There must be someone is there to talk. யாராவது ஒருத்தராச்சும் உங்கள் ஃபீலிங்ஸை, உங்களோட டிப்ரெஷன்ஸை ஷேர் பண்ணிக்க கண்டிப்பாக இருப்பாங்க. கேட்குறதுக்கும் ரெடியாக தான் இருப்பாங்க. பட் நீங்கள் பேசுங்க, பேசாமல் இருக்காதீங்க. நீங்கள் பேசுகிறது மட்டும்தான் இதுக்கான ஒரே சொல்யூஷன். ஸோ டிப்ரெஸ்டாக இருந்தால் ஜஸ்ட் ஸ்பீக். யுவர் லைஃப் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் டு யூ. வாட் எவர் ஹேப்பன்ஸ் டு யூ அட் எனி காஸ்ட், don't lose your hope in any situation, because everything happens for some good reason only. So this too shall pass. எல்லாரும் சொல்கிறது தான், இது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். இதுவும் கடந்து போகும். டிப்ரெஷனும் போகும் நீங்கள் ஹாப்பியாக நார்மலாக இருந்தா. ஸோ ஆல்வேஸ் ஸ்ப்ரெட் பாசிட்டிவ் வைப்ஸ், டோன்ட் ஸ்ப்ரெட் நெகட்டிவ் வைப்ஸ். ஸோ ஸ்டே ஹாப்பி, ஸ்டே சேஃப் இன் திஸ் லாக்டவுன், stay calm and relax. Your destination is on the way, so don't break it in any situation. What your destination will come to you at one day sure, because this universe is 100% magical. So always stay in positive vibes. எப்போவுமே பாசிட்டிவாக இருங்க, பாசிட்டிவாக திங்க் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் லிசனிங். ஸோ நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் நான் இனிமேல் உங்களுக்கு சொல்ல போகிறேன். லா மட்டும் இல்லை, இன்னும் நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டிய நிறைய எஜுகேஷன் சம்மந்தமான வீடியோஸ் நான் இனிமேல் இங்கே அப்லோட் பண்ண போகிறேன். ஸோ கீப் வாட்சிங் ரெகுலர்லி. என் சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. சட்டம் பற்றின வீடியோஸை லவ் வித் லான்னு ஒரு பிளேலிஸ்ட்டில் நான் தனியாக இனிமேல் அப்லோட் பண்ண போகிறேன். ஸோ லா பற்றின என்ன டவுட்ஸ்னாலும் நீங்கள் அந்த லவ் வித் லா பிளேலிஸ்ட் ஓப்பன் பண்ணி பாருங்கள். அதில் அதுக்கான ஆன்சர்ஸ் எல்லாமே இருக்கும். ஸோ டோன்ட் மிஸ் இட். கோ அண்ட் வாட்ச் ஆல் வீடியோஸ் அண்ட் ஷேர் இட் டு ஆல். ஸோ ஸ்டே பாசிட்டிவ் அண்ட் ஸ்டே சேஃப் ஆல்.